மாச்சாய் திரைப்படத்தில் நான் நடித்துள்ளேனா என்பதே பலருக்கு தெரியாமல் போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட நடிப்பு என்னுடையது. நான் எப்படி நடக்க வேண்டும் என்பது கூட முடிவு செய்யப்பட்டது இந்த படத்தில். அதே சமயத்தில் எங்களின் கதாபாத்திரத்தை நாங்கள் எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற சுதந்திரத்தையும் எங்களுக்கு கொடுத்தார் இயக்குனர் என்கிறார் ஜேக் எனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் இர்ஃபான் ஜைனி. இன்று முதல் நாடு முழுவதிலும் மொத்தம் 55 திரையரங்குகள் என கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய திரையரங்குகளிலும் வெளியீடு கண்டுள்ளது சஞ்சய் பெருமாள் இயக்கத்திலான மாச்சாய் திரைப்படம். ஜாக் என்ற இந்த ரோல் நிறைய பேர் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இல்லை போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. அது என்ன மாதிரியே இருக்காது. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரெய்லர் அனுப்பும்போது அவங்க பார்த்துட்டு இந்த படத்தில் நீ நடிக்கலையாடானாலாம் கேட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு சஞ்சய் அண்ணன் பிளான் பண்ணியிருந்தார். நீங்கள் எப்பவும் போல இருக்கக்கூடாது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் இது ஜஸ்ட் லுக் மட்டும் கிடையாது. ஏன்னா லுக் நம்ம மேக்கப் கீக்காக போட்டோம்னா நம்ம வேறு மாதிரி ஆயிடலாம். பட் அதை தாண்டி அந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த் இருந்தது. ஸோ அந்த டெப்த் அவ்வளோ ஈஸி கிடையாது புரியுறதுக்கு. அவன் ஒரு மிஸ்திரியான ஒரு கேரக்டர் ஜாக்கு. அவ்வளோ ஈஸி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ சஞ்சய் அண்ணன் ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் எனக்கு கொடுத்தாரு அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் அதுக்காக ட்ரைனிங், அதுக்காக ரிஹர்சல்ஸ், அண்ட் நானும் சஞ்சய் அண்ணனும் உட்காந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் இந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறையா படங்களை விட சஞ்சய் அண்ணனோட படங்களில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க ஒரு டேட்டை பார்த்தோமா, ஷூட் பண்ணோமா, போனோமான்னு இல்லாமல் அந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு டெப்த்து கொடுக்குறாங்க, கேரக்டர் ஆர்க் கொடுக்குறாங்க, மேனரிசம் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த கேரக்டரை எப்படி நடக்கணும்னு கூட ஒரு முடிவு எடுத்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நாங்கள் பல வகையாக நடந்து பார்த்தோம். இந்த கேரக்டர் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்தால் எப்படி இருக்கும். இதெல்லாம் ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு படத்தை உருவாக்கும், ஒரு முழுமையான ஒரு படமாக. பிகாஸ் நம்ம நினைக்கலாம் நடக்கிறதுல என்னடா இருக்க போகுது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. இல்லை, கிடையாது. கோவப்படும் போது நடக்கிறது வேறு, சோகமாக இருக்கும்போது நடக்கிறது வேறு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு இப்போ உங்கள் நடையும் என் நடையுமே வேறு மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இர்ஃபான் மாதிரி நடந்தேன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? நான் ஏன் அப்போ நடிக்கிறேன்? ஸோ அந்த ஜாக் என்ற கேரக்டர் எப்படி நடக்கும், எப்படி பேசும் அப்படின்றது டெவலப் பண்ணுறதுக்கே டைம் எடுத்தார். அந்த ப்ராசஸ் படத்தில் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் நம்ம இவ்வளோ ட்ரைனிங் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம படத்தில் வரும்போது நம்மளாவே இல்லை, அது நம்மள அறியாமலே நம்ம அந்த கேரக்டர் ஆயிரும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது நம்ம மசில் ரிஃப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அது நேச்சுரலாகவே வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரெல்லாம் ஜாக்கோட லுக்கு பார்த்தீங்களோ, அந்த லுக்கில் நான் வெளியே போனேன்னா போலீஸ் கண்டிப்பாக என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லுக்காக இருந்தது. என் வீட்டுக்கு கூட நான் போகும்போது மாஸ்க் போட்டு தான் போனேன். நிறைய பேர்கிட்ட நான் ரிவீல் பண்ணவே இல்லை அந்த லுக்கை. ஸோ அதை மறைச்சி வைக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாதி நேரம். ரெண்டாவது என்னென்னா அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோ. பிகாஸ் நம்ம எதையுமே ஃபாஸ்ட்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இப்போ ஃபாஸ்ட்ஃபுல்லாக பண்ணோன்னா அது நடிக்கிற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் அந்த கேரக்டர் ஆக போகிறேன்னு தெரிஞ்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது நடிக்கிறது. பட் அது நான் என்னையே அறியாமல் சப்கான்ஷியஸாக அது எனக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இன்னும் ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ நான் ஒரு 2-3 தடவை நடிக்க ட்ரை பண்ணேன், ஜாக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அது ட்ரை பண்ணும்போது சஞ்சய் என்ன சொன்னேன்னா, இல்லைப்பா இது நடிக்கிறேன்னு தெரியுது, அதாவது நான் கான்ஷியஸாக பண்ணுறேன். அவர் என்ன சொன்னோன்னா, அது நேச்சுரலாக வரணும், நீங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணாதீங்கன்னு. ஸோ நம்ம டெய்லி பண்ண நம்மளை அறியாமல் அந்த கேரக்டர் ஆயிரும். எனக்கு 30 days டைம் வரும். 30 நாளா வாய்ப்பே இல்லை. 3 நாள் தான். என்னோட எல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கியா? பிளான் என்னோடது, ரிஸ்க் உங்களோடது. Udah Ravi semua saya tak kenal. Bila Asing cakap 30, you bagi 30! Hai, pagi-pagi lagi dah mabuk. Kita indah minum tak ada haram. மலேசிய தமிழ் திரையுலகிற்கு ஒரு மாபெரும் புதிய தோற்றத்தை கொடுத்த ஜகாட்டின் சீக்வல் தான் மாச்சாய். 10 வருடத்திற்கு முன்பு ஜகாட் கொடுத்த தாக்கத்தை மாச்சாயும் கொடுக்கும் என்பது திண்ணம். அந்த அனுபவத்தை பெற இன்றே அருகிலுள்ள திரையரங்கிற்கு சென்று இப்படத்தை பாருங்கள்.